எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கிரானி சாப்டர் 2 தான் பார்க்க போகிறோம். ஏன்டா அப்படி மூச்சு வாங்குதுன்னு கேட்டிங்கன்னா இப்போதான் சாப்பிட்டோன்னே ஒரு வெளுத்து கட்டிட்டு வந்ததுனால கொஞ்சம் வயிறு முட்டிக்கு நிற்கிது. அதனால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சவுண்டு கம்பலையா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ தான் சாப்பிட்டு வந்தேன். சரிங்களா? ஓகே. ஏன்டா ஒன்று போடாமல் 2க்கு போயிட்டேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு ரெண்டாவது சாப்டர் ரொம்ப பிடிக்கும். அதனால நான் ரொம்ப பிடிக்கும்னு இல்லை, அதான் ஈஸியாக இருக்கும். அதனால சரி ஓகே. இப்போ ஈஸியாக எல்லாமே கரெக்டாக இருக்குது. 5 தடவை நான் வீடியோ எடுத்தேன். சாயந்தரம் மதியானம் வீடியோ எடுத்தேன். அதை நான் தோற்று போயிட்டேன். அதனால நான் அதை அப்லோட் பண்ணேன். அதை இந்த வீடியோ நம்ம ஜெயிக்க முடியுமான்னு தெரியல. நம்மளோட பேட்டரி சேவர் ஆஃப் பண்ணிப்போம். ஏதோ கேட்டுச்சு கொடுத்துட்டேங்கிறாங்க. ஏன்னா நம்மளோட இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா மூக்கு வேறு சளி லைட்டாக பிடிச்சிக்கிச்சு. ஏன்னா இந்த மழையில் பச்சை தண்ணியில் குளிச்சா அப்படி தான் ஆகும். நான் மூக்கில் சளி வந்து அப்படியே மூக்கை அடைச்சி விட்டு போயிடுது. வந்துட்டான் கிழட்டு பயலே. போடா கிழட்டு பயலே. இப்போ எனக்கு கிளவி வந்துருச்சு. கிளவி வராதுன்னு நினச்சி போனேன். வந்துட்டா. கிழவனுக்கே காது கேட்குமா, கிளவி காது கேட்காதா? அவனே ஒரு சிறப்பு பையன். என்ன இருக்கு? போட்கி நம்ம போட்கி பண்ண போகிறது கிடையாது. நம்ம பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா ஹெலிகாப்டர் எஸ்கேப் பண்ணுறதுனால மட்டுமே நான் பார்த்தீங்கன்னா எனக்கு ஹெலிகாப்டர் எஸ்கேப் தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்க மாதிரி எனக்கு தோணும். அப்புறம் கிளாஸ் ஃபியூஸ் போட்டு வேற லெவல். சன்கன் இருக்குன்னா நல்லாயிருக்கும். ஃபோட்டோ இருக்குது, பரவாயில்ல. ஓகே. இது இப்போ நம்ம போட்டோன்னா நமக்கு பார்த்தீங்கன்னா வினை ஆயிரும். வினை அங்கே ஒரு ஃபோட்டோ, இங்கே ஒரு ஃபோட்டோ, அடியில் ஒரு ஃபோட்டோ இருக்குது. ஞாபகம் வச்சுக்கோங்க. போட்டு கேசோலின்னு 2 பொருள் பார்த்தாச்சு. இப்போ நம்ம கீழே போட்டு அங்கே எடுக்க முடியாது. எனக்கு கிளவி எங்கே இருப்பான்னு தெரியல. இங்கே உள்ள பார்த்துட்டோமா? இதுலேயும் பார்த்தாச்சு. இதுலேயும் ஒன்றுமே இல்லை. மேலே பார்த்தீங்கன்னா அந்த இதுக்குள்ள மைக்ரோ அவன் மாதிரி இருக்குல்ல, அதுக்குள்ளே இருக்க வாய்ப்பு இருக்குது. இல்லைங்க, ஹேண்டு வீல் தான் இருக்குது. பேசாமல் பார்த்தீங்கன்னா நம்ம வேணாம். நம்ம எப்படி இருந்தாலும் இதான் பண்ணி ஆகணும். போட்டு டாக்டர் வேற லெவல். எப்பா கிராணி விட்டுருக்கேன். அப்பா ஒடி சொட்டை. ஆம்பளைக்கு சொட்டை இருந்து பார்த்துருக்கேன். இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பொம்பளைக்கு சொட்டை இருந்து பார்க்குறேன். டுடின் கிராணியை வெறுப்பேற்றி விடுறதுக்காக தான். ஐயோ கிளம்ப வேற வந்துடுவானே. ஐயோ லாக் பண்ணிட்டாங்க. சாமா போச்சு. கிழட்டு பயலால தான் எல்லாம். கிழட்டு பயலை பார்த்தாவே எரிச்சல் ஆகுது எனக்கு. ஏனே தெரில, கிழட்டு பயலை பார்த்தாவே எரிச்சல் ஆகுது. மண்டையில் என்னமோ பூசணிக்காய் வச்சு அமுக்கி விட்ட மாதிரி ஒரு மூஞ்சியை வச்சுக்கிட்டு. பூசணிக்காய் மண்டையன். இது ஒரு தேங்காய் மண்டை. தேங்காய் அப்படியே உள்ளே இருக்கும்ல, துருவி போட்டதுக்கப்புறம் அது மாதிரி ஒரு மண்டையை வச்சுக்கிட்டு இது 2 பண்ணுற அலும்பு என்னால் தாங்க முடியல. கிராணியை கூட ஒத்துக்கலாம். இந்த கிழட்டு பையன் இருக்கான் பார்த்தீங்களா? கிழட்டு பையலை பார்த்தாவே எரிச்சலாகும். கிழட்டு நாய். ஐயோ கிழவன் வேற எங்கே வருவானே சொல்ல முடியாதுங்க. எங்கே வேணா வந்துக்கிட்டு இருப்பான். லூசு பைய, மெண்டல் பைய. இங்கே நான் பார்க்கவே ஐயோ இதை வேற நான் திறக்கவே இல்லையே. இந்த கிழவன் வேற திடீர்னு அடிப்பாங்க. கிழவன் கீழே போயிட்டான். சூப்பர். வேற லெவல் தான். இந்த கிழவி வச்சு நல்லா ஃபன் பண்ணான். இந்த கிழவி சரியான டுபாகூரு. டுடின் எங்கே பார்த்தியா அவன் பியானோ வாசிக்கிறான்.
இந்த அப்டேட்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மியூசிக்லாம் விட்டுட்டாங்க. கிராணி பார்த்துருச்சுன்னா 3 பீஸும் கிடச்சிருச்சுங்க. மேலே இங்கே உனக்கு பூட்டு ஸ்டன் கண்ணு. செத்துட்டீங்கடா 2 பேரும். வாடா இங்கே தாண்டி இருக்கேன் வாடி. செத்துட்டீங்கடா 2 பேரும். இந்த கண்ணை தேடி தான் வந்து இவ்வளோ நேரம். சாவு சாய் புல்லட்டு மேலே விழுந்து புல்லட்டுக்கு பாருங்க மறைச்சுக்குதான். கையச்சு தடுக்கிறா பொடி கிளவி. இந்த கிளப்பைய வேற ஒரு பொண்டாட்டிய கொண்டுட்டோம், முதுகுக்கு பின்னாடி அடிச்சிட்டோம். இப்போ தள்ளி போ. பூசணிங்கா மண்டையா, பூசணிங்க இங்க பாருங்க, மண்டையை பார்த்து சொல்லுங்க. பூசணிங்கா மாதிரி தானே இருக்கு, அதனால இவன் பேர் என்னமே பூசணிங்கா மண்டையா. அல்லது தண்ணி பழம் மண்டையன். தண்ணி பழம்னா வாட்டர் மெலன், தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது கூட தெரியாமல் இருப்போம் நாங்கள். என்னடா என்னங்களை மக்குன்னு நினச்சிட்டியா அப்படின்னு நினைக்காதீங்க. சில பேர் அன்எஜுகேட்டட் ஃபெல்லோவாக இருப்பாங்களா, அவங்களுக்காக. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து எல்லாத்தையும் நம்ம தேவையானதெல்லாம் வந்து தூக்கி கீழே போட்டுருவோம். அதுக்கு முன்னாடி எல்லா சீக்ரெட் பிளேஸையும் ரிவீல் பண்ணிடலாம். ओपन करते हैं. சேஃப் கீ இருக்கு போடு. ஆனால் நமக்கு வந்து இப்போ இது மட்டும் கிடச்சா போதும். அது பேர் என்னது, ஹெலிகாப்டர் கீ மட்டும் கிடச்சா போதும். மற்ற எல்லாத்தையும் நம்மள்கிட்ட கண்டுபிடிச்சாச்சு. இங்கே கிளாஸ் ஃபியூஸை போட்டேன். இங்கே தானே அடி வாங்கினேன், கீழே போயிடுச்சோ. எங்கங்க போயிருக்கோம்? இந்த கிளாஸ் ஃபியூஸோட பெரிய தொல்லையா போச்சு. வேற என்ன, அங்க என்னமோ பார்த்தோமே, டக்ட் டேப்பெல்லாம் பார்த்த மாதிரி இருந்துச்சு. இங்கே டக்ட் டேப்பை தூக்கி மேலே போட்டுடலாம். அப்புறம் கேசோலின் பார்த்தீங்கன்னா கீழே இருக்குது. இந்த அப்டேட்க்கு அப்புறம் வந்து கிரானைட் 1, கிரானைட் 2, 3ல் இருக்க மாதிரி பார்த்தீங்கன்னா கொண்டு வந்துட்டாங்க. குச்சா இந்த மாதிரி ஆகுது, எனக்கு எரிச்சலாக ஆகுது. இது ஒரு கேம் தான் நல்லா இருக்கு அப்படின்னு நினச்சேன், இல்லையும் கொண்டு வந்துட்டாங்க. இதுக்கு மேலே நம்மளை அவ்வளோதான், நம்மளை முடிச்சு விட்டாங்க போங்க. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இது இருக்கு. சரி, இங்கே பார்த்தீங்கன்னா இது இருக்கு, கட்டிங் செயின் கட்டரு. தூக்கி அப்படியே மேலே போட்டுடோன்னு வச்சுக்கோங்க. கிடைக்காத பட்சத்தில் நம்ம அதுக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த பெஞ்சு மேலே இடத்துல குதிச்சா நம்ம ஒன்றும் ஆகலையான்னு பார்க்கலாம். ஏனே தெரில, எனக்கு எரிச்சலாக ஆகுது. இப்படி வந்துட்டாண்டா கிழட்டு மாசமாக போகிறேன். கிழட்டு பயிலே வரும்போது கிளைய வந்துருக்கா. கிளவி கீழே தொலைஞ்சிடாங்க. எனக்கு கிழவனுக்கு தான் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மாதிரி சென்ஸ் இருக்கும், இந்த கிளவிக்கு அதெல்லாம் இருக்காது. அப்புறம் அந்த சனியன்ட்ட போவோம், இந்த குட்டி சனியன்ட்ட போவோம். சனியை பிடிச்சது இங்கே வா, குட்டி சனியன் செத்து போ. ஆனால் ஆய பொழந்துட்டு வந்துடுவா. இவ யாரு ஞாபகம் இருக்கா? ஸ்லெண்ட்ரினா சனியை பிடிச்சவ. வாய்ப்பொளத்தி வந்துட்டா. இங்கே பார்த்தீங்கன்னா போட்டோன்னா நமக்கு சேஃப்டி கிடையாது. போட்டுக்கிட்டு அப்படியே இதை எடுத்துக்கிட்டு அப்படியே அந்த குட்டியை மிதிச்சுக்கிட்டே போகணும். ஏன்னா அந்த குட்டி எனக்கு சுத்தமாக பிடிக்காது. இந்த குட்டியை பிறக்க வச்சவன் இந்த ஸ்லெண்டர்மேன் தான். ஸ்லெண்டர்மேன் மட்டும் என் கையில் கிடச்சானா அவனை சாவடிச்சிருவேன். ஏன்னா இது வந்து கடிச்சா நம்ம சாக மாட்டோம், நம்ம மறுபடியும் எந்திரிக்கிறதுக்குள்ள வந்து கடிச்சுக்கிட்டே இருக்கும் சனியை. இது நம்ம பார்த்தீங்கன்னா தேவைப்பட்ட எடுத்துக்கலாம். அவர் மேலே போய்க்கலாம். இந்த கிளாஸ் ஃபியூஸ் எங்கே போச்சுன்னு தெரிலங்க. ஐயோ எங்கன்னே தெரிலையே. இது மேலே இப்போ கிளாஸ் ஃபியூஸ் வந்துச்சு. எல்லாம் அமானுஷமாக நடக்குதே.
நான் ஏன் இது மேலே ஏறேன்? சரி ஊசு பிடிச்சேன். பெடலாக்கி வச்சு நான் என்னடா பண்ண போகிறேன்? எனக்கு கிளாஸ் பீஸ் எடுத்துக்கலாம். கிளாஸ் யூஸ் எடுத்து மேலே போட்டுக்கணும். அப்புறமேட்டு கன்று தேவை நமக்கு, வெப்பனுக்கு எடுத்துக்கணும். ஐயோ கிராண்டிங்க நினைப்பா வேறு எப்போ வருவாங்கன்னே தெரியலையே. கிளாஸ் வியூஸ் கிடச்சி போச்சு. இந்த தடவை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பொறுமையாக இல்லை இங்கே போயிட்டு ரொம்ப விட்டு எடுத்துட்டேன். ஸ்டன்கன்னு வேற எங்கன்னு தெரியலையே. ஸ்டன்கன் அட கிராண்டி சனி வந்துருச்சுங்க. ஐயோ கிராண்ட் பாஸ் சனியை பிடிச்ச நாசமா போடணும். வந்துட்டான், அழிஞ்சு போறவன் வந்துட்டான், நாசம் வந்து போறவன் வந்துட்டான். வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அவன் மூஞ்சி பூசணிக்காய் மண்டையா வந்துட்டாங்க. அவன் பேர் பூசணிக்காய் மண்டைங்க. இது வந்து தேங்காய் மண்டை. இது பூசணிக்காய் மண்டை. தேங்காய் பூசணிக்கான்னு ஷார்ட்டா கொடுக்கலாம். தேங்காய் பூசணிக்காய். பூசணிக்காய் 8 ரூபா, தேங்காய் 10 ரூபா. பூசணிக்காய் கேட்டு உங்க அப்பாவை தராரு அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. இந்த பூசணிக்காய் மண்டையா ஐயோ வர தோத்துறானே, கிழட்டு நாசமா போறவனே. கதவை திறக்குமா நான் அப்படியே ஐயோ ஐயோ திறந்துட்டானே திறந்துட்டானே. ஐயோ 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 அச்சோ அச்சோ அச்சோ. தாத்தா தாத்தா கொஞ்சம் படிக்கட்டு பேரா பேரா என் தட்டி எடு. தத்தா தட்டியும் எடுக்கையில பொடிய வரைஞ்சிருச்சு தாத்து. தாத்து ஐயோ தாத்தா தாத்தா கொஞ்சம் படிக்கட்டு பேரா பேரா என் தட்டி எடு. தாத்தா தட்டியும் எடுக்கையில பொடிய வரைஞ்சிருச்சு தத்து. இது பார்த்தீங்கன்னா அந்த பீஸ் வச்சுருக்கோம். டோன்னு ஓடி ரொம்ப லூஸ் மாதிரி பண்ணிட்டு என்ன இருக்குன்னு பார்த்துக்கலாம். ஓடி ஹெலிகாப்டர் மேலே சூப்பர் சூப்பர் சூப்பர். அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இன்னொரு ஃபோட்டோ பீஸு, அப்புறம் ஹெலிகாப்டர் கீ மட்டும் கண்டுபிடிச்சா நம்ம முடிச்சிடலாங்க. கேட்டு நாசமாக போகிறதுங்க வேறு அங்கே தெரியல. இது எனக்கு ரொம்ப பிடிக்காத விஷயம்னா இந்த குதிக்கிறது தாங்க. இதான் முன்னாடிலாம் ஜாலியான குதிப்பேன், கெடுத்து விட்டாங்க நாசமாக போகிறவங்க. இவன் இந்த கிளவி தேடி தேடி வந்து அடிப்பானைய. இந்த கிளவி நிஜ நிஜ வாழ்க்கையில இருக்கான். அவன் பேர் நம்ம லிசான்னு ஆரம்பிக்கும். லிசானா ஒருத்தவங்க இருக்காங்க பிளாக் பிங்க்ல. அந்த லிசா நடிச்சுக்காதீங்க, இது ஒரு கேடு கெட்ட லிசா. ஐயோ எப்படி நிற்கிது பாருங்க. நசமா போதே இங்க வாடி நசமா, நாசமா போயிருவேன் நான் அடிச்சு சொல்றேன். நீயும் நாசமா போயிருவடி கெலட்டு நாய் கெலட்டு. எப்படி அடிச்சா அம்மா எனக்கு வர்ற கட்டுப்புக்கு போய் அம்மா போட்டு அடிச்சு. அந்த ஆடு சனியா வேற இருக்கிற டென்ஷன் பார்த்தாது. ஏண்டாமா டென்ஷன் ஆகுறீங்க? ஷோ 13 நிமிஷம் 14 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் பார்த்தீங்கன்னா பேசிக்கிட்டே வந்து டைம் பார்க்க மாட்டேன். டக்கு டக்குன்னு முடிச்சாலும் நம்ம பார்த்தீங்கன்னா வந்து வீடியோ அப்லோட் பண்ண முடியும். நான் லென்த் ஆகிடும், நெட்டு அதிகமாக கேட்பாங்க. அதனால தான் எல்லாத்தையும் டக்கு டக்குன்னு முடிச்சிடுறது. இங்கே கார்த்திகைங்கிறனால வெடி அடிச்சுட்டு இருக்காங்க. அதனால இடையில சவுண்டு கிடைச்சுன்னா கண்டுக்காதீங்க. ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இதை இழுத்துக்கிடலாம். இப்போ கிராண்ட்பா நம்ம பக்கத்தில் வர மாதிரி இதாக பண்ணிக்கலாம். கிராணி வந்துடுவான். கிராண்ட்பா நாசமாக போகிறவன் வரமாட்டான். பூசணிக்காய் மண்டையன் என்னென்னலாம் சில்லுமுள்ள வேலையெல்லாம் பார்ப்பான் தெரியுமா? இந்த பூசணிக்காய் மண்டையன் கண்ணில் ஓட்டினானா அவன் காலி.
பூசணிக்கா மண்டைய பூசணிக்கா மண்டை பூசணி பய எங்க அந்த பூசணி பய பூசணி பையல பூசணிக்கா நீ பூசணிக்கா வந்துட்டான் பாருங்க. பூசணிக்கா ஓடுறா பூசணிக்கா மண்டையா. மண்டைய பார்த்தாவே பூசணிக்கா அப்படியே இருக்கு. பூசணிக்காவை வெட்டி போட்ட மாதிரி ஒரு மண்டையை வச்சுக்கிட்டு இவன் கொடுக்குற அனுபவம். இன்னும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இங்கே போய் தேடணும். ஏன்னா இங்கே இல்லை கேஸ் ஓலினா கேஸ் ஓலின் எடுக்க வந்துட்டேங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வேணும் நமக்கு ஹெலிகாப்டர் கீ. ஹெலிகாப்டர் கீ தான் எங்கே இருக்குன்னு தெரியல. எங்க இருக்கும் வேற தெரியலையே. கொசனத்தேர தோபா 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 கொசனத்தேர தோபா 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 கொசனத்தேர தோபா 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 கொசனத்தேர தோபா 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 தோபா. இது எப்போ வந்துச்சு இந்த நாசமா போடுறது? நீலாம் இருக்கவே கூடாது, நீலாம் செத்துடணும். நீ பார்த்தாவே எனக்கு எரிச்சலாகுது. நீலாம் ஏன் உயிரோட இருக்க நான் கேட்குறேன். நீ உயிரோட இருந்து ஒரு பிரயோஜனமும் கிடையாது, செத்து போயிருந்தா. எனக்கு இந்த குட்டியை சுத்தமாக பிடிக்காது. கன் எடுத்துகிட்டு போவோம், அதான் நமக்கு நல்லது. கன் எடுத்துகிட்டு போனால் நம்ம வந்து 2 புல்லட் இருக்கும். கிராணி கிராண்ட்பா ஒன்றா வந்தாங்கன்னா நம்ம அதுக்குள்ளே எடுக்கிறதுக்குள்ளே நம்ம கொண்டுருவாங்க. நான் இதுக்காக சொல்லலை, இது கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும். இங்கே இருக்கிறது சொன்னதா வத்த வத்த வத்தவா. விடிய அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. கார்த்திக் வந்துருச்சுல, பூட்டு ஹெலிகாப்டருக்கு கிடைச்சிருச்சு. சூப்பர் சூப்பர் சூப்பர். 2 போட்டோ தான் இருக்கு, இன்னொன்று எடுக்கலையா? ஐயோ எங்க இருக்குன்னு இடத்துல. ஆமால அடியில இருந்துச்சு அந்த குட்டி சனியன்கிட்ட. ஓ பயமா இருக்கே. கரெக்டு கிளவனுங்க. ஐயோ கண்ணின் மேலே விட்டுங்க. அப்பாடா, ஒரு சேஃப்டிக்கு தான் எடுத்து வைக்கிறேன். கிளவனு வந்திருப்பாங்களா? கிளவி வந்திருப்பாங்கன்னா பார்க்கலாம். இந்த பூசணிக்காய் மண்டையன் இது ஒரு சேஃப்டிக்காக தான். அப்பா வண்டா 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 நாசமா. என்னண்ணா பக்க ஆயிடுச்சு. அங்கே பின்னாடி போனோம்னா பக்க ஆயிடுச்சு. இந்த பக்க அப்படி தெரிய மாட்டேங்குது. சரி திடீர்னு பக்கத்தில் மாதிரி பயந்துட்டாங்க, அதனால தான் கத்திக்கிட்டேன். இந்த கிழட்டு நாச அமத்து போகிறவ இப்போதைக்கு போக மாட்டான். போயிட்டாளா? போய் தொலையிட்டோம். ஆமாம் நான் ஏன் இவளுக்கு பயப்படணும்? சாமி ஐயோ 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 நாசமாக போகிறதுக்கிட்ட மாட்டிக்கிட்டேனே. ஐயோ டக்கு காலிக்கிட்டே போயிடுச்சு. அட என்னங்க இது சவுண்ட் கேட்குது. அடிக்கடி ஏதாவது போகுமோ தெரியல. ஜன்னல் வந்து அடிக்கடி அப்படின்னு பாருங்க பழகிருச்சு எனக்கு. ஃபஸ்ட்டு பேயின்னு பயந்தேன், அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா வந்து பழகிருச்சு எனக்கு. நான் நைட் டைம்லாம் நான் அது வரைக்கும் பார்த்தது கிடையாது. கிழட்டு போயிடுங்க. இந்த கிழட்டு நாசமா போறாங்க. அட 2 பேரும் லாக் பண்ணீங்க, நானா எங்க தான் போறதோ தெரியல. திறந்துருக்கு.
போய் ஃபஸ்ட்டு எடுத்து இது ரெண்டுத்தையும் கொல்லணும். ரொம்ப திமிரு விட்டு போயிடுச்சு அவங்களுக்குலாம். திமிரு எடுத்து அலையுதுங்க ரெண்டுங்களும். கொழுப்பு ஏறி போயிடுச்சு. நம்மளோட ஆட்டத்தை காமிச்சாதான். கிளவி காலு கேம் போனனால அப்படியே திமிரா போச்சு. ஓடா பூசணிக்கா. அந்த குட்டியும் சாவடிச்சிருவோம். எனக்கு பிடிக்காது அந்த குட்டியை. இங்க வா குட்டி. சாவு சாவு செத்து ஒளி நாசமா போறது. இந்த குட்டி நாசமா போறது இருக்கிற வரைக்கும் நமக்கு வந்து எல்லாமே சிக்கல் தான். ஐயோ கண்ணு வேற திருப்பி வந்து எடுக்கணுமா? எரிச்சல்றா, வெறுத்துட்டேன். எல்லாத்துக்கும் அப்படியே இறங்கி 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 ஏறி எவ்வளோ நேரம் இருக்கு? இன்னும் 21 நிமிஷம் ஆயிடுச்சா? வச்சு போங்க. ஈஸியாக முடிச்சிடலான்னு தான் தான் வந்தேன். ஆனால் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஃபுல்லாக பார்க்குற அளவுக்கு நீங்கள் வந்து தைரியமாக இருந்தீங்கன்னா வந்து தைரியங்கிறவங்க பொறுமையாக இருந்தீங்கன்னா வந்து நீங்கள் பார்க்கலாம். ஃபன்னாக இருக்குது மாதிரி இருக்குது எனக்கு. பட் பார்த்தீங்கன்னா வந்து இந்த கிழவன் தான் என்னை வெறுப்பேற்றுறான். அது பார்த்தீங்களா அப்படியே ஊம குசும்பு வேலையெல்லாம் பார்க்குறான். எனக்கு வர கடுப்பு. இப்போ அந்த கன் ஷூட்டிங் வேறு பண்ணணும். பார்த்தீங்கன்னா வந்து அந்த கன் ஷூட்டிங் முடிச்சா அடுத்த செகண்டே நம்ம பார்த்தீங்கன்னா வேலையை பார்த்துக்கலாம். ஒவ்வொன்றா பார்த்தீங்கன்னா அந்த கன் ஷூட்டிங் ஃபஸ்ட்டு இந்த கன் ஷூட்டிங்கை முடிச்ச அடுத்த செகண்டே சரன்னு கேம் பிளே முடிஞ்சிடும். ஏன்னா அந்த கன் ஷூட்டிங் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா நம்ம கஷ்டம். ஏன்னா ஒரு டைம் விழுவும் ஒரு டைம் விழுவாது. இப்போ போது பாருங்களேன், சின்னதாக இருக்கும் போது அடித்தா ஈஸியாக வரும். அதான் முன்னாடியே அடிச்சிட்டேங்க. ஐயோ ஐயோ போடு அடிச்சாச்சு ஒரு தடவை. அடிச்சிட்டேன். டெலிகிராம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டான் அந்த அனிமே பார்க்கலான்னு சொல்லிட்டு நான் வந்து டெலிகிராம் ஏற்றுனேன். அதில் வந்து வந்துக்கிட்டே இருக்குது. அந்த இதுலேருந்து டான் பார்க்கலான்னு பார்த்தா அந்த டான் கண்டுபிடிச்சிட்டேனா பார்த்துக்கிட்டு இருக்கேன் நான். அதை தவிர மற்ற எல்லாமே வருதுங்க. என்னங்க இது நியாயம்? அது மட்டும்தானே போடணும். இப்போ டான்னா அது மட்டும்தான் போடணும். அது மட்டும்தான் போடணும். இவனுங்க எல்லாத்தையும் எடுத்து போட்டு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இவனுங்க. அதனால தான் இந்த மெசேஜ் வந்துக்கிட்டே இருக்குது. அதுவும் இல்லாமல் தேவையில்லாத கஸ்டமர் கேர்லாம் கால் பண்ணுறாங்க இந்த டெலிகிராமில் வந்து ஏற்றுனதுலேருந்து. அதனால் டெலிகிராம் ஏற்றுறதா இருந்தால் அவ்வளோவா எதுலேயும் சேராதிங்க. அனிமே பார்க்குறீங்களா? இல்லை ஏதாவது டாக்குமெண்ட்ஸ் பார்க்கணுமா, ஏதாவது கொஸ்டின் பேப்பர் ஏதாவது வேணுமா, அவ்வளோதான். அதோட பார்த்துட்டு போயிடணும். இப்போ இதை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஆகிற வரைக்கும் போடணும். போட்டாச்சு. அப்படியே மாடியில் தூக்கி போட்டாங்க. எங்கே போகணும்னு யாருக்கும் தெரியாது. அதனால் பார்த்தீங்கன்னா வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து ரொம்பவே பார்த்தீங்கன்னா கஷ்டமாக தான் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா பொறுத்துக்கணும். ஹெலிகாப்டர் மேனர் இருக்குது, நல்ல வேலை. அது அன்றைக்கி வந்து ஹெலிகாப்டர் மேனர் எடுக்காமல் பார்த்தீங்கன்னா வந்து வெறுமனைக்கே இது ஹெலிகாப்டர் மேனர் எடுக்காமல் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். தம்மோனை வெடித்து கீழே விழுந்துருச்சு. அப்புறமேட்டு மறுபடியும் போட் எஸ்கேப் பண்ணேன். ஹெலிகாப்டர் மேனரை மறந்துட்டேன். அதான் எனக்கு ஒரு கவலை. அது ஆனால் அந்த
கடைசி, அதான் ஃபஸ்ட்டு அண்ட் லாஸ்ட்டு. அதுக்கப்புறம் நான் எதுவுமே தப்பே பண்ணாமல் எல்லாத்தையும் ஹெலிகாப்டர் மேனை மட்டும்தான் முக்கியங்க. எதை வேணால் கண்டுபிடிக்காம இருங்க, ஹெலிகாப்டர் மேனை கண்டுபிடிக்காம எல்லாம் நக்கி வரும். ஓகே, கொஞ்சம் லேட்டாக தான் ஆச்சு. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அப்லோட் ஆகும். கண்டிப்பாக ஃபுல்லாக பாருங்கள். லைக், ஷேர், கமெண்ட். உங்களுக்கு தெரிஞ்ச 10 ஃப்ரெண்ட்ஸ்க்குனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஷேர் பண்ணிடுங்க. அவங்கள சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். செம்ம. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நான் வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் எடுத்தேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா மதியானம் 2 தடவை எடுத்து 2 தடவை அடித்து வாங்கி சேர்த்துட்டேன். அப்புறமேட்டு சாப்பிட்டு மறுபடியும் இப்போ தான் நான் எடுக்கிறேன். அதனால் ஒரு 2 மணி நேரம் ஹார்ட் ஒர்க் பார்த்தீங்கன்னா நான் போட்டிருக்கேன். ஓகே, நீங்கள் வந்து இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா என்னடா பெரிய எவனா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் விட்டுட்டு போகலாம். ஆனால் என் கஷ்டம் எனக்கு தான் தெரியும். அதனால ஒரே ஒரு லைக், ஷேர், கமெண்ட் பண்ணி விட்டு போயிருங்க. அப்புறம் ஷேர் பண்ணி விட்ருங்க. சரிங்களா? ஓகே, பாய் பாய் பாய்.